நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம். ஏனென்றால் நிதி ஆயோக்கில் தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம். எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும், இந்த திட்டம் வேண்டும், இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் இப்போது மட்டும் ஏன் பங்கேற்க டெல்லி செல்கிறார் என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் டெல்லி புறப்படுகின்றார். இந்த நிலையில் தான் இதுவரை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் இப்போது மட்டும் டெல்லி செல்வதற்கான காரணம் என்ன என்று பாஜகவின் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் ஏற்பட்டது ஏன் என்று கேட்டிருக்கக்கூடிய அவர், இவ்வளவு நாட்களாக தமிழகம் வஞ்சிக்கப்படுவதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதன் மூலம் மத்திய அரசு பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி வழங்குவதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் வலியுறுத்தி இருக்கின்றார். அதே நேரம் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதில் வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்க வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கின்றார். நிதி ஆயோக் கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவற்றில் பங்கேற்காமல் இருந்த தமிழக முதலமைச்சர் திடீரென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கான முடிவினை எடுத்தது ஏன் என்று கேட்டிருக்கக்கூடிய அவர், இந்த முடிவிற்கு பின்னால் ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது ஏன் என்று கேட்டிருக்கக்கூடிய அவர், இந்த கூட்டத்தில் பங்கேற்பதன் மூலமாக மத்திய அரசு பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி வழங்குகின்றது என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம். ஏனென்றால் நிதி ஆயோக்கில் தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம். எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும், இந்த திட்டம் வேண்டும், இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.